வணக்கம் மாணவ செல்வங்களே. திருவண்ணாமலை பள்ளிக்கல்வித்துறையால் நடத்தக்கூடிய CMTSE எக்ஸாமில் கேட்டிருந்த ரெண்டாவது கொஷின் இது. AB is parallel to CD, angle APQ 50 degree and PRD 127 degree எனில் பின்வருவனற்றுள் எது சரி அப்படின்னு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷில் பாருங்க. If AB is parallel to CD, angle APQ equal to 50 degree and angle PRD equal to 127 degree, then which of the following is true அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே அவங்க ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுவும் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். கவனிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக புரிஞ்சிடும். இதே மாடலில் நான் உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொஸ்டின் தரேன், சரிங்களா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மேலே இருக்கிற ஏபி, கீழே இருக்கிற சிடி, இது ரெண்டும் தான் என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா பேரலல்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே சின்ன கிளாஸில் படிச்சிருக்கோம். இப்படி பேரலாக இருந்து இதுக்கு ஒரு டிரான்ஸ்வெர்சல் ட்ரா பண்ணுறோம், இப்படி ஒரு குறுக்கு லைன் ட்ரா பண்ணுறோம்னா இந்த ஆங்கிளும் எப்படி இருக்கும் அப்படின்னா சேமாக இருக்கும். ஆக்சுவலாக அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. இதை தான் இது பாருங்களேன், இது லைன். இந்த லைனில் இப்படி வரக்கூடியதை ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. என்னென்னட்டு 50 ஒய்ன்னு பிரிச்சிருக்காங்க. இது லெஃப்ட் சைடில். அதே ரைட் சைடில் என்ன இருக்குன்னா 127. புரிஞ்சு முடியுதான்னு பாருங்க. இது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் இருக்கிறதும் இந்த பக்கம் இருக்கிறதும், சரிங்களா? இது ஒன்றுத்துக்கு ஒன்று ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு படிச்சிருப்போம். அப்போ இந்த 50 + ஒய்யும் இங்கே இருக்கக்கூடிய 127ம் ஈக்குவல். நமக்கு என்ன ஃபர்ஸ்ட் என்ன தேவை? ஒய் இங்கே வச்சுக்கிறோம். 127 + 50 அந்த பக்கம் அனுப்பிடுறோம். அப்போ என்ன கிடைக்கும்? -50. அப்போ ஒய் ஈக்குவல் டு 127லேருந்து 50யை மைனஸ் பண்ணிடுறோம். 127ல் 50யை மைனஸ் பண்ணோம்னா 77. ஸோ ஒய்யோட வேல்யூ 77 டிகிரி ஆச்சா? எக்ஸு தேவை. நம்ம இன்னொரு விஷயம் படிச்சிருப்போம். ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது அப்படின்னா அதோட வெளிக்கோணம், இந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் த இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். வெளிக்கோணம் உள்ளெதிர் கோணங்களின் கூடுதலுக்கு சமம். அதாவது இந்த எக்ஸையும் ஒய்யையும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்னா 127 கிடைக்கும். எக்ஸையும் இந்த இடத்துல ஒய்யையும் ஆட் பண்ணால் 127. ஸோ எக்ஸு ப்ளஸ் ஆல்ரெடி நமக்கு ஒய்யோட வேல்யூ தெரியும் 77. அப்போது ஈக்குவல் டு 127. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 127லேருந்து 77 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 50 டிகிரி. ஸோ எக்ஸோட வேல்யூ 50 டிகிரி. அவங்க அதான் கீழே ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எங்கே இருக்குது? ஆப்ஷன் ஏ. எக்ஸுக்கு 50 டிகிரி, ஒய்க்கு 77 டிகிரி. ரொம்ப ஈஸியாக சொல்லிடலாம் பாருங்க. நம்ம புரிஞ்சு முடிஞ்சுங்களாமா? ஸோ இந்த ஐடியா தெரியணும், டிரான்ஸ்வெர்சலுடைய ரூல் தெரியணும். இந்த ஒரு ஏபியும் சிடியும் பேரலல்னு கொடுத்துட்டாங்க. நம்ம ஒரு டிரான்ஸ்வெர்சல் ட்ரா பண்ணுறோம்னா இந்த ஆங்கிளும் ஈக்குவல், ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம், சரிங்களா? அதை யூஸ் பண்ணி ஒய் கண்டுபிடிச்சிடறோம். அடுத்ததான் இது ட்ரையாங்கிளுடைய ப்ராப்பர்ட்டி, வெளிக்கோணம் உள்ளெதிர் கோணங்களுடைய கூடுதலுக்கு சமமாக இருக்கும் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி எக்ஸையும் ஃபைண்ட் அவுட் பண்ணிடுறோம், சரிங்களாமா? நான் இதே மாடலில் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்கேன் பாருங்க. சேம் மெத்தட் தான், ஜஸ்ட் வேற எதையுமே மாற்றல. ஆப்ஷன் உட்பட எதையும் மாற்றாம எதை மட்டும் மாற்றிருக்கேன்னா இந்த இடத்துல மட்டும் நம்பர் மட்டும் மாற்றிருக்கேன். என்னென்னு எடுத்திருக்கேன்? 135 டிகிரின்னு கொடுத்துருக்கேன். அவங்க கொடுத்ததை மாற்றிட்டு வேற எதையும் எந்த இடத்துலையும் மாற்றலை. 135 டிகிரி. இப்படி இருந்துச்சுன்னா எக்ஸுக்கும் ஒய்க்கும் என்ன வேல்யூ வரும் அப்படிங்கிறத நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டினை நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் சொல்லித்தரேன். தேங்க்யூ.